நம சிவாய. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற இந்த திருத்தலமானது நம் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து விதமான வினைகளும் விலகி மீண்டும் பிறவா நிலை கிடைக்கப் பெற்று முக்தி நிலை அளிக்க வல்ல ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 4 வகையான வேதங்களும் போதிக்கப்பட்ட இந்த திருத்தலத்தினை படிக்கும் மாணவர்கள் வழிபட்டால் அவர்களின் அறிவு விருத்தியாகி ஞானம் உண்டாக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம். தஞ்சாவூர் மாவட்டம் திருமைஞானத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞான பரமேஸ்வரர் திருக்கோவில்தான் அந்த சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலம். மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு, கோவிலின் அமைப்பு, சிறப்புகள், வேண்டுதல்கள், திருவிழாக்கள், வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இந்த திருக்கோயிலின் வரலாற்று மேற்கோளினை பார்க்கலாம். உலக வாழ்க்கையை அனுபவித்து முடிவுற்று வரும் உயிர்களுக்கு நிலைத்த உண்மையை உணர்த்தி ஈசன் மெய்ஞானத்தினை வழங்கி அருளும் இடம் இதுவே. காலப்போக்கில் மெய்ஞானம் என்ற சொல்லானது திரிந்து மயானம் என்பதாக மருவி இருக்கலாம் என்பது ஆன்றோர் கருத்தாக உள்ளது. பொதுவாக கச்சி மயானம், கடவூர் மயானம், காழி மயானம், வீழி மயானம், நாலூர் மயானம் என 5 மயானங்கள் முக்கியமானவைகளாக போற்றப்படுகிறது. இவற்றுள் நாலூர் மயானம்தான் திருமைஞானம் என பாடல் பெற்ற தொன்மையான தலமாகும். 4 வேதங்களும் போதிக்கப்பட்ட ஊர், அதனால் சதுர்வேதமங்கலம் என்று அழைக்கப்பெற்றது. ஆனால் காலப்போக்கில் நாலூர் என்ற அந்த பெயரே நிலைத்துவிட்டது. இது 4 வேதங்களின் மூலம் அனைவருக்கும் பிரம்மத்தின் ஆன்மீக உணர்வை தருகிறது. இதன் மூலம் மெய்ஞானமே உண்மையான அறிவு என உணர முடிகிறது. எனவே இந்த மயான கோயில்கள் ஆன்மீக வளர்ச்சியின் உச்சம். அதனாலே இவை மிக முக்கியமான கோயில்களாக கருதப்படுகின்றன. இதன் காரணமாகவே இக்கோயில் சிறந்த கல்விக்கான வழிபாட்டு தலமாக போற்றப்படுகிறது. இந்த திருக்கோயிலானது ஞான பரமேஸ்வர சுவாமி கோயில் எனவும் செற்றூர் கூற்றத்து பிரம்மதேயம் என சோழர்களால் போற்றப்பட்ட தலம் இது. 1ஆம் குலோத்துங்க சோழரின் படைத்தலைவராக விளங்கியிருந்த ஸ்ரீ பிரமாதிராஜன் என்பவரின் சொந்த ஊர்தான் இந்த திருத்தலம். இந்த திருக்கோயிலில் சுமார் 23 கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதில் இத்தலத்து மூலவரை திருமயானத்து ஸ்ரீ மூலத்தானத்து பெருமானடிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு இவர் மயானத்து பரமசுவாமி எனவும் கல்வெட்டு குறிக்கப்பட்டுள்ளது. திருமைஞானத்தில் உறைந்திருக்கும் எம்பெருமான் ஈசன் தோற்றத்தில் சிறியவராக இருந்தாலும் அவர் மெய்ஞானத்தினை அருளிடுவதில் மிக பெரியவராகவே திகழ்கிறார். திருஞான சம்பந்தர் இத்தலத்து ஈசனை போற்றி தேவாரப்பதிகம் பாடியுள்ளார். அதோடு பெரும் தவசீலரான ஆபஸ்தம்பரி திருத்தல இறைவனை பூஜித்து பெரும்பேறு பெற்றுள்ளார். அடுத்ததா இந்த திருக்கோயிலின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் தற்போது பார்க்கலாம். மிகு ஞானாம்பிகை சமேத ஞான பரமேஸ்வரர் திருக்கோயில் திருமைஞானம். நாலூர் மயானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமயான திருத்தலங்களில் ஒன்றான நாலூர் மயானம், கடவூர் மயானம், காழி மயானம், கச்சி மயானம், வீழி மயானம், நாலூர் மயானம். இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு சம்பந்தரால் பாடப்பட்டது. திருஞான சம்பந்தருடைய பதிகத்தில் இக்கிறைவனை வணங்குறவங்களுக்கு மறுபிறவி இல்லைங்கிறது சம்பந்தருடைய வாக்கு. அது மாதிரி இந்த மற்ற மயான கோயிலில் கடவுர் மயானம், காழி மயானம், கச்சி மயானம், வீழி மயானம் மூலவரை இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கடவுர் மயானத்துக்கும் நாலூர் மயானத்துக்கும் போயிட்டு வந்தால் மற்ற மயான கோயில்களுக்கு நீ போயிட்டு வந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுடைய வரலாறுல. இந்த கோயில் ஆபஸ்தம்ப மகரிஷியால் வழிபட்ட தலம். 4 வேதங்களும் பூஜிக்கப்பட்ட தலம் இந்த தலம். இத்தலத்தினுடைய பெருமை இறைவன் அவர் மேலே பாம்பு ஊறுறதாக ஐதீகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் உள்ள அம்பாள் சிலையில் சில பாம்பு அப்படியே சிலையாக வடிச்சிருக்காங்க. இந்த கோயில் சிலையில் இருக்குது, இன்றைக்கி நேராக பார்க்கலாம். இந்த இறைவனை வணங்குறவங்களுக்கு மறுபிறவி இல்லைங்கிறது சம்பந்தருடைய வாக்கு. அதுதான் மெயின் முக்தி பேற்றுக்கு முதன்மை தலம் இந்த தலம். பாலூரும் மலைப்பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர் மார்பினால் நாலூர் மயானத்து நண்பாண்டன் அணிநணிந்து மாலூரும் சிந்தையர்வார் வந்தோரார் மறுபிறப்பி அப்படின்னு சொல்லி இந்த இறைவன் பாடியிருக்கார். இந்த தனிப்பதிகம் சம்பந்தர் மட்டும் பாடியிருக்கார். மற்றபடி சேக்கிழார் பெருமான், சுந்தரர், அப்பர் அவங்கெல்லாம் சேர்ந்து பக்கத்தில் உள்ள இணை கோயிலெல்லாம் சேர்த்து ஒரு பாடலாக பாடியிருக்காங்க. இந்த கோயிலில் 23 கல்வெட்டுகள் இருக்கிறது. கும்பகோணம் திருவாரூர் பஸ் ரூட்டில்
குடவாசலுங்கிற ஊருக்கு கிழக்க 2 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த அத்திக்கடை பாலங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து இறக்கி வந்தால் 1 கிலோமீட்டர். இங்கே ஒரு கால பூஜை நடக்குது. அடுத்ததா இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கி முகப்பு வாயிலுடன் அமைந்துள்ளது. முகப்பு வாயிலுக்கு வெளியே நந்தி மண்டபமும் பலிபீடமும் உள்ளன. இக்கோயிலுக்கு வெளியே இத்தல தீர்த்தமான ஞான தீர்த்தம் உள்ளது. முகப்பு வாயில் வழியாக இத்திருக்கோயிலுக்குள் நுழைந்தால் இந்த திருத்தலத்தின் வெளி பிரகாரமானது காணப்படுகிறது. இந்த திருத்தலமானது நாம் சென்றபோது பராமரிப்பின்றி காட்சியளிக்கிறது. இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தினை சுற்றி வலம் வரும்போது மேற்கு சுவற்றில் அமிர்தகடேஸ்வரர், சட்டநாதர், ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வீழியழகர் ஆகிய லிங்க திருமேனிகள் வரிசையாக அமைந்துள்ளன. அதையடுத்து நாகராஜர், சண்டிகேஸ்வரி, புதிய தட்சிணாமூர்த்தி, ஆத்மலிங்கம், நந்தியம்பெருமான் ஆகியோரையும் காணலாம். தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடனான முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். மற்றும் நவகிரக சன்னதியும் வெளிப்பிரகாரத்திலும் பைரவர், சனீஸ்வரர், சூரியன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனி சன்னதிகளில் காட்சியளிக்கின்றனர். பிரகார சுற்று முடிந்து கருவறை மண்டப வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் மூலவர் கருவறையில் கிழக்கு நோக்கியவாறு சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியில் ஞான பரமேஸ்வரராக இங்கே காட்சியளிக்கிறார். இவர் பலாசநாதர் எனவும் அழைக்கப்படுகிறார். மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியில் இத்திருத்தல இறைவியான அம்பாள் ஞானாம்பிகை 4 கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். இத்தல இறைவி பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். வடக்கு பிரகாரத்தில் கோஷ்டத்தில் விஷ்ணு துர்கையை தட்சிணாமூர்த்தி, கற்சிலையில் வடிக்கப்பட்ட நடராஜர், மகாவிஷ்ணு, பிரம்மா, விநாயகர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். இந்த திருத்தலத்தில் தல விருட்சமாக பலாசு மரமும் வில்வ மரமும் உள்ளது. இத்தல தீர்த்தங்களாக ஞான தீர்த்தமும் சந்திர தீர்த்தமும் உள்ளது. அடுத்து இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். இத்தலத்து ஞான தீர்த்தத்தில் நீராடி ஞான பரமேஸ்வரரை வழிபடுவோருக்கு வந்த பாசங்கள் நீங்கி முற்பிறவி வினைகள் அகன்று மீண்டும் பிறவாநிலை உண்டாகி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். படிக்கும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறவும் அவர்களின் அறிவு விருத்தியாக ஞானம் உண்டாகவும் இந்த திருத்தலம் வந்து வழிபடலாம். நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து இத்தல இறைவனான ஞான பரமேஸ்வரரையும் அன்னை ஞானாம்பிகையையும் வணங்கினால் விரைவில் திருமண தடையானது விலகும் என்பது ஐதீகம். பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் ஈசனுக்கும் அன்னைக்கும் வஸ்திரம் சாற்றி அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது மற்றும் சிவராத்திரி, மாத பிரதோஷம், அதோடு வழக்கமாக ஈசனது திருக்கோயிலில் நடைபெறும் அனைத்து விதமான விழாக்களும் நடைபெறுகிறது. நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருமை ஞானத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞான பரமேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அதோடு நமது ஆலயம் செல்வீர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ செய்யுங்க. அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.